வாசித்து விட்டு பிந்து அமர்ந்து கொள்வோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எபிரேயர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 301 இருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களை. ஓகே, நான் ஒன்று சேர்ந்து வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுப்பதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமேன். மகா இரக்கம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை குறித்த ஆண்டவரே, ஜீவனும் வல்லமையும் உள்ள அந்த வார்த்தையை குறித்த ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல தியானிக்க ஆண்டவரே எங்களை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. உடைய வார்த்தை எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா. எங்களை உமக்கு உகந்த பாத்திரங்களை மாற்றட்டும் ஆண்டவரே. அடியனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஒவ்வொரு இதயங்களும் விதைக்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. 30, 60, 100 பலன் கொடுக்கிற இதயங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு தந்து அடியனை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். இந்த நேரத்தில் நானும் அம்மாவை வாழ்த்துகிறேன். இந்த வயசிலும் 92 வயசிலும் ஆலயத்துக்கு வரணும் அந்த வாஞ்சை அவருக்கு இருந்திருக்கு. அம்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நடராஜா அம்மா, உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சபையின் சார்பில். இந்த நேரத்தில் நாங்கள் வார்த்தைக்குள்ள போவோம். எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? துதி ஆராதனை எல்லாம் எங்களுக்கு பிரியம், ஆனால் வார்த்தை தான் கொஞ்சம் இடிக்குதுன்னு. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. துதிச்சு ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி திருவிருந்து எல்லாம் செய்ய பிறகு நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை ஒன்று டேக்கில் வந்து கொஞ்சம் குழப்புதுங்களை. சில நேரத்தில் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கு, சில நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு. ஏன்னா அப்போ ஆனால் நாங்கள் என்ன பார்ப்போமா இருந்தால் அந்த வார்த்தை தான் எங்களை உருவாக்குறது. துதி ஆராதனைகள் நாங்கள் தேவனுடைய சாலிபிதா கூட சொன்னேன், பரலோகத்தில் போய் கூட தேவனை துதித்து ஆராதிக்க முடியும். ஆனால் இங்கே எங்களை உருவாக்குற தேவனுடைய வார்த்தைகள் தான். இப்போ இன்றைய காலத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த யுகத்தில் துதி ஆராதனைகள் உண்மையாகவே நல்லா தான் இருக்கிறது. கடந்த காலங்களில் சும்மா கீர்த்தனை பாட்டுகள், பாமாலை பாட்டுகளை பாடி ஆராதித்தவர்கள் இன்று தேவனை உண்மையாக நாங்கள் மனமுகந்து சந்தோஷமாய் மகிழ்ந்து பாடுகிறோம். இசைக்கருவிகளை வாசிக்கிறோம். வாசித்து நல்ல வடிவாக தான் தேவனை துதித்து அந்த துதியினாலே மனதுக்குள்ள அமைதி, சந்தோஷம், சமாதானம் உண்டாகுது. அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா துதி உலகத்தில் உண்டாகவில்லை. உலகத்தில் உண்டாக முதலே துதி பரலோகத்தில் உண்டாகிவிட்டது. அப்படியான துதியை தான் நாங்கள் துதிக்கிறோம். ஆனாலும் துதி ஆராதனை இந்த அளவுக்கு உயர்ந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இன்னும் உயரவில்லை. ஆனால் வேதம் சாந்தி கூட இன்றைக்கு வாசித்த முதலாவது காரியத்தோடு அவர் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் ஒரு வார்த்தையை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி, அப்போ இந்த வார்த்தை இன்னும் உயராத காரணம் என்னென்றால் அந்த வார்த்தையை குறித்த புதிதான உணர்வு எங்களுக்கு இல்லை, சரியான அறிவு எங்களுக்கு வேற இல்லை. ஏன்னா நாங்கள் துதியை விரும்புகிறோம், பாடலை விரும்புகிறோம். அது ஒரு இருக்கிறது. நாங்கள் அநேகம் பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். வேத பிள்ளைகள் வேற பாட்டுகள் கேட்காட்டியும் தேவ பாட்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வாலிபரை கூட, இந்த வாலிபர்கள் அநேகர் சபைகள் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆராதனை தான், இந்த மியூசிக் தான். முந்தைய காலத்தில் அவ்வளோத்துக்கு இருக்கல. ஆனால் இப்போ சபைகளை வாலிபர் இருக்கிறது காரணம்னு சொன்னால் இந்த மியூசிக் தான். மியூசிக் எங்களை கவருது, அநேகரை கவர்றதால அநேக வாலிபர்கள் சபைகளை இருக்கிறார்கள். ஆனால் அதே அளவுக்கு வார்த்தை எழும்பாமல் இருக்கிறதுன்றா அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் என்ன காரணம் என்று சிந்திக்க வேண்டி இருக்கிறோம். ஏன்னா வார்த்தை அவ்வளோத்துக்கு மேன்மையான வார்த்தையை விரும்புகிறதை விட எல்லாரும் துதி ஆராதனையை நாங்கள் விரும்புகிறது கூடவா இருக்கிறது. இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமை என்ன, இந்த வார்த்தை என்னத்தை எங்களுக்கு செய்ய போகிறது, என்னத்தை அந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும், என்னத்தை நாங்கள் பிரயோஜனம் அடைய முடியும் தேவனுடைய வார்த்தையிலே இருந்து சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த காலத்தில் பழி ஏற்பட்ட காலங்களில் பலியிட்டார்கள்.
தேவனுக்கு ஆராதனை. நாங்கள் இப்போ பலி எடுக்கிறது இல்லை, எங்களுக்காக பலியானவருக்கு துதி பலிகளை எடுக்கிறோம். அதுதான் நாங்கள் இப்போ எங்களுக்காக பலியிடப்பட்டவருக்காக நாங்கள் துதி பலிகளை எடுக்கிறோம். ஆனால் வேதம் ஒரு பலியை குறித்து பேசுகிறது. நாங்கள் எடுத்து வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருக்கா வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இங்கே சொல்லப்படுகிற ஒரு ஆராதனை குறித்து பேசப்படுகிறது. துதி ஆராதனை இல்லை, இது புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லும்போது சொல்கிறா எங்களுடைய மனம் மறுரூபமாகிறது தான் அந்த புத்தியுள்ள ஆராதனை. அதாவது தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஜீவ பலியாக வாழ்றது தான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி. அதாவது ஆராதனை நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் ஒரு 45 நிமிஷத்தில் முடித்து விடுவோம் இங்கே. ஆனால் தேவன் விரும்புகிற இந்த ஜீவ வாழ்நாள் முழுக்க அவருக்கு ஜீவ பலியாய் வாழ வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆராதனையை விரும்புகிறார் தேவன். அந்த ஆராதனை செய்கிறவர்கள் தான் இந்த ஆராதனை செய்யும் போது அது மகிமையாக இருக்கிறது. நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை ஜீவ பலியாக தேவனிடத்தில் வாழாமல் நாங்கள் எப்படி வேணுமென்னாலும் வாழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில வந்து ஆராதிப்போமா இருந்தால் அந்த ஆராதனை தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கும்? இரைச்சலும் சத்தமுமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் எப்படியாக அந்த ஆமோஸ் புத்தகம் நேற்று வாசித்தோம் எல்லாரும். இந்த ஆமோஸ் புத்தகத்தில் அதுதான் நடக்குது. நாங்கள் ஆமோஸ் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனத்தை ஒருக்கா வாசிங்க. உன் பாட்டுகளின் இரைச்சல் என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. ஆமென். இந்த இடத்துல தேவன் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த புத்தகத்தை முதல் 9 அதிகாரங்களும் நேற்று தான் வாசித்து கல்வி பதில் செய்தோம். இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். தேவன் அந்த ஆராதனையை வெறுக்கிறார். ஏன் தேவன் அந்த ஆராதனையை வெறுக்கிறார் என்று சொன்னா அங்கே அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது என்று பார்க்கிறார் தேவன். தேவன் துதி ஆராதனை விரும்பவில்லை. முதலில் அவர் விரும்புறது புத்தியுள்ள ஒரு ஆராதனை தான், ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு ஆராதனை தான். அந்த ஆராதனை விரும்புகிற தேவன் அந்த ஆராதனை செய்கிறவர்கள் இந்த ஆராதனையை செய்யும் போது அதிலே மகிமைப்படுகிறார், சந்தோஷப்படுறார். அப்ப நாங்களும் என்ன செய்யணும்டா தேவனுக்கு என்ன ஆராதனையை செய்கிறோம் என்ற முதல் கவனிக்கணும். எப்படி வேணுமானாலும் இருந்து போட்டு அந்த காலத்தில் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஜனங்கள் அந்த ஆமோஸ் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கும் போது பார்க்கிறோம் ஜனங்கள் அங்கே சமாதானம் இருந்தது தேசத்தில். ஆனால் ஜனங்கள் நல்ல செழிப்பா இருந்தார்கள். அவர்கள் செழிப்பா இருக்கும்போது தேவனை மறந்தார்கள், தேவனுடைய கற்பனைகளை மறந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை மறந்தார்கள். அது அங்கு மட்டுமில்லை, காலங்காலமாய் நடக்கிற ஒரு காரியம்தான். ஒரு ஜனத்தை தேவன் ஆசீர்வதித்து அவர்களை செழிப்பாக்கும் போது அங்கே அவர்கள் தேவனை துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி விடுவார்கள். அதுதான் அங்கே நடக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிறதுனால அவர்களுடைய செயல்கள் எல்லாம் மிகவும் தேவனுக்கு பிரியமில்லாத செயலாக இருக்கிறது. அங்கே அவர்கள் எப்படியாண்டா அடிமைகளை அடிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஈனமானவர்களும் எளியவர்களையும் ஒரு வசனம் சொல்லுகிறது, அதிலே எளியவன் ஒருவனை ஒரு சோடி செருப்பு விற்றார்கள் என்று சொல்லி. நான் நேற்று வாசிச்ச எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அந்த அவர் இந்த ஜனங்கள் செல்வ செழிப்பிலும் எல்லா ஆசீர்வாதத்திலும் இருந்தது. அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆனால் ஆராதனை செய்தார்கள், தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார், ஆராதனை எனக்கு சத்தமாய் இருக்கிறது, இந்த ஆராதனை எனக்கு பிரியமாய் இல்லை. நான் விரும்புகிற ஆராதனை ஜீவ பலியாக வாழுகிற ஆராதனை. முதல் ஜீவ பலியாக வாழுகிறவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது அதிலே தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆராதனையில் பிரியமுள்ள தேவன் தான், பிரியம் இல்லாத தேவன். ஆனால் ஆராதிக்கிறவர்கள் யார் என்பதுதான் முக்கியம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமா இருந்தா அடுத்த 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க.
தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, குறைவினால் உண்டாகும் தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தோடு ஒரு சமுத்திரம் தொடங்கி வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். இந்த இடத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். தேவன் ஒரு ஜனங்களை சபிக்க வேணுமா இருந்தா, இல்லாட்டி அவர்களை தண்டிக்க வேணுமா இருந்தா, முதல்ல என்ன செய்யறா, வார்த்தையை அங்கிருந்து எடுத்து போட்டு விடுவார். வார்த்தை இல்லாத இடத்திலே ஜனங்கள் என்ன செய்வார்கள், பாவத்தை எங்களை பரிசுத்தமாக்குகிறது. வார்த்தை இல்லாத இடத்துல நாங்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருப்போம். பாவத்தின் மேல் பாவம் செய்யும் பொழுதுதான் தேவன், நீதியுள்ள தேவன், எங்களை தண்டிக்க வேணும்னா நாங்கள் பாவியாய் ஆக வேணும். பாவியா ஆனாதான் தண்டிக்க முடியும். ஆனவரியா அந்த இடத்துல அவர் வார்த்தையை எடுத்து போட்டு விட்டார். அந்த ஜனங்கள் எல்லாம் பாவிகளாய் மாறி விடுவார்கள். தேவன் அவர்களுக்குரிய நியாய தீர்ப்பை அங்கே கொடுக்க முடிகிறது. அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்டா, வார்த்தை என்ன செய்யுதுன்னா எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. உணர்வாசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 3-7 மட்டும் வாசிப்போம். தீங்கு நாள் தூரமென்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டிலே படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்பூரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமளத்தை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போனார்கள். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய செழிப்பை குறித்து பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து கவலைப்படாமல், தேவனுடைய வார்த்தையை குறித்து கவலைப்படாமல், அவர்களுக்கு அதற்கு நேரம் இல்லை. அவருடைய செழிப்பு, அவருடைய சந்தோஷம், அவர்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களை அவர்கள் அனுபவிக்கும்படியாக அந்த நாட்களில் அவர்கள் அதற்காக நேரம் செலவழிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை அவர்களால் பின்பற்ற முடியாது. எங்குமே அதுதான். நாங்கள் செழிப்பா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற மாட்டோம். தேவனங்களை பாடுகளுக்கால, கஷ்டங்களுக்கால, வேதனைகளுக்கால நடத்தும் போது எல்லோருமே வார்த்தையை விரும்புவோம். சில வேளையில நாங்கள் யோசிக்க முடியும், எங்களை தேவன் ஏன் இந்த பாடுகளுக்காக கடத்தி கொண்டு செல்கிறார் என்று சொல்லி. அப்ப நாங்கள் கற்றுக்கொள்ளணும், வார்த்தையில இன்னும் பலனாகணும் என்றதுதான் அந்த அதுக்குரிய அர்த்தம். நாங்கள் எப்ப செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் சமாதானம் வாரமோ அப்ப தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி கொண்டே தான் போவோம். ஆனால் என்ன செய்வோம், தேவாலயத்தில் வந்து துதித்து ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தேவனுக்கு துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி விட்டால் எங்களுடைய காரியம் முடிந்து விட்டது, தேவனோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி 5 நாளும் நாங்கள் தேவனை தேடாமல் தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானிக்காமல் இருந்துவிட்டு 7 நாள் வந்து தேவாலயத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நன்றி பலியை ஆராதனை செய்வோமா இருந்தோம். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அதைத்தான் தேவன் இங்கே சொல்றார், அது அல்ல ஐக்கியம். நாங்கள் வாழ்நாள் எல்லாம் வாழும் பொழுது ஜீவ பலியாக தேவனுக்கு பிரியமான முறையில் வாழணும். தேவனுக்கு பிரியமான முறையில் வாழ்றேன்டா எது எங்களை அதை வாழ வைக்கும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், எவ்வளோத்துக்கு நாங்கள் இந்த இசைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகணும். வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் பழகும் போது தான் வார்த்தையை இசையை நாங்கள் எவ்வளோ கேட்டு ரசிக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் பழகும். நாங்களுமே இந்த தேவாலயத்தில் பிரசங்கத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் இருக்க கூட வேலைகளில் இருக்க கூட நீங்கள் கேட்கறத இசையை விட வார்த்தையை கேளுங்க. வார்த்தை தான் உங்களை உருவாக்கும். இசை இன்பமா இருக்கும், ஆனால் வார்த்தை உங்களை உருவாக்கும், உங்களை தேவனுக்கு ஏற்றபடியாக மாற்றும், உங்களை பரிசுத்தமாக்கும் என்று நாங்கள் ஒரு பாவம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றது எபிரேயர் 4:12 வாசித்தது திருப்பி ஒரு வாசிங்க. ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கண்ணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. வந்து வெறும் எழுத்துக்கள் அல்ல, இது ஜீவனும் வல்லமையும் உள்ள எழுத்துக்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வேதத்தில் வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போமா, ஆதியிலே தேவன் பேசிய வார்த்தையை இருக்கிறது, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசிய வார்த்தைகள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வார்த்தையான இயேசு கிறிஸ்துவே பூமியில வந்து பேசிய வார்த்தைகள் இருக்கிறது,
அவருடைய வார்த்தையை கடத்தி கொண்டு சென்ற வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தை, பூமியில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது, ஆனால் இந்த வார்த்தைகள் வந்து ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தைகள். ஏனென்றால் மனிதனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நாங்கள் ஒருத்தரை கோபப்படுத்த வேண்டும் என்றால் எங்களை வார்த்தையால் கோபப்படுத்த முடியும், ஒருத்தர் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் அந்த வார்த்தையால் சமாதானப்படுத்த முடியும். அப்படி எங்களை வார்த்தையிலே வல்லமை இருக்கும்போது இப்போ தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குண்டா அது ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் உள்ளது. எத்தனையோ போவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, ஆவியிலே மரிக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலே அதுதான் சொல்றாங்க ஜீவன் உள்ள வார்த்தைகள் சொல்லி. அந்த வார்த்தைகள் வந்து இதயத்தின் சிந்தனையையும் என்ன செய்கிறதா வேறு பிரிக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த தேவனுடைய வார்த்தை வந்து உருவ குத்துகிற வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. உருவ குத்துகிறதாம் இருக்கிறது. இருபுறமும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பட்டத்தை காட்டுகிறார். இந்த இடத்துல ஒன்று வார்த்தை எங்களை குத்தி வெட்டி பாவத்து விளக்கும், இல்லாட்டி குத்தி வெட்டி பாவத்துக்குள்ளே போடும். ரெண்டும் அந்த வார்த்தையிலே இருக்கிறது. அந்த வார்த்தை அதுதான் வந்து அவ்வளோ வல்லமையான வார்த்தை. ஒன்று எங்களை பாவத்திலிருந்து விளக்கும், இல்லாவிட்டால் எங்களை பாவத்தை கொண்டு போய் மரணத்துக்கு ஏதுவாய் நியாயம் தீர்க்கும். இப்போ நாங்கள் அந்த வார்த்தைகளை அறிந்து அதுக்கு தெரிந்து அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோமா இருந்தால் இந்த வார்த்தையிலே இன்னும் இன்னுமாக வளரக்கூடியதாக இருக்கும். ஏன்டா அந்த வார்த்தை வந்து ஜீவன் உள்ள வார்த்தையில், இந்த வார்த்தையில் இருக்க ஜீவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பாதுகாக்கும், எங்களை வழிநடத்தும், எங்களை பாவத்திலிருந்து விலக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜோவான் எழுதுக ஜோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று பார்ப்போம். சத்தியத்திலே அவர்கள் பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். அடுத்தது வார்த்தை சத்தியம் உள்ளது. முதலாவது ஜீவன் உள்ளது, இரண்டாவது சத்தியம் உள்ளது. அந்த சத்திய வார்த்தை என்ன செய்யுமா எங்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்குற வார்த்தை நாங்கள் தொடர்ந்து இந்த யோவானுடைய காரியத்தை நான் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே இருந்தா, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கிறது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமே நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை தான் எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை தீமையிலிருந்து காக்கும். அதே மாதிரி தொடர்ந்து வாசிக்கிறேன், நான் உலகத்தார் அல்ல போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் உலகத்தில் அனுப்பினது போல, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவளாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறதுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையினாலே விசுவாசிக்கிறதுக்காக அங்கே வேண்டிக் கொள்ளப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அந்த சத்தியமுள்ள வார்த்தை என்ன செய்யும்னா எங்களை பரிசுத்தமாக்கும். எங்களுக்கு தெரியும், இந்த பூமியில் நாங்கள் பாவத்தை குறித்து முந்திய முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பாவம் வந்து தூசி போல, நாங்கள் எவ்வளவுதான் விலகி போனாலும் அது எங்கள் மேலே படிஞ்சு கொண்டு தான் இருக்கும். அந்த அப்படியான பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விலக வேணும்னா இருந்தால் தேவனுடைய வார்த்தை அனுதினமும் எங்களுக்கு இருக்கணும். தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விலகக்கூடிய அந்த வல்லமையை எங்களுக்கு தருகிறது, அந்த பலனை தருகிறது. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறியாத பட்சத்தில் நாங்கள் நல்லபடியாக வாழுவோமா இருந்தால் கூட இந்த பூமியில் வாழும் பொழுது கட்டாயமாக நாங்கள் பாவத்துக்குள்ள விழுந்தே ஆகும். தேவனுடைய வார்த்தை இல்லாத பட்சத்தில் பாவம் எங்களை ஆட்கொள்ளும். எங்களுக்கு தெரியும், தாவீது ராஜாவுடைய கதையை கூட தெரியும் எங்களுக்கு. அங்கே எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறார், தாவீது ராஜா அங்கே சந்தோஷம் சமாதானமாக அங்கே இருக்கும் பொழுது அங்கே அவர் ஒரு காரியத்தில் விழுகிறார். தேவனுடைய வார்த்தையை அறிந்து இந்த மனிதனாக இருந்தாலும் அவர் அங்கே சந்தோஷம் சமாதானமாக இல்லாமல் இருக்கும் போது இந்த வார்த்தையை கவனிக்காமல் வேறு காரியங்களில் நாட்டத்தை செலுத்தும் பொழுது அங்கே அவரே விடக்கூடியவராக இருந்தார். இவ்வளவு தேவனோட நெருக்கமானவர், இவ்வளவு காரியங்களை எழுதினவர், நாங்கள் எம்மாத்திரம். இப்போ நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும்னா அன்னுதினமும் வார்த்தையை எங்களுக்கு ஒரு உணவாக உட்கொள்ள வேண்டும். வார்த்தையை உணவாக உட்கொள்ளும் பொழுதுதான் எங்களுடைய ஆவி உண்மையாகவே பலன் அடையும். சரீரத்துக்கு எப்படி உணவு அவசியமோ அதே மாதிரி ஆவிக்கு வார்த்தை அவசியம். ஆவி பலனடைய வேணுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் எப்பவுமே இருக்கணும். இதற்காக ஒரு கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் ஒரு கிட்டடியில் கேட்டிருந்தேன். ஒரு வயதான தாத்தா
அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறதை அவருடைய பேரனார் கண்டு கேட்டாராம், இந்த எவ்வளோ காலமாக இந்த வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா? அவர் சொன்ன தான் சிறு வயதிலிருந்து இந்த வேதத்தை வாசித்து கொண்டு வருகிறேன். இப்போ பேரனார் அவருக்கு சொன்னார், நானும் இந்த வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் எனக்கு வாசித்தது மறந்து போய் விடுகிறது. நேற்று என்ன வாசித்தேன், முந்த நாள் என்ன வாசித்தேன் எனக்கு தெரியாது. அந்த வாசிக்க விளங்குகிறது, வாசித்து முடியாது, மறந்து போய் விடுகிறது. அப்போ பேரனார் அவருக்கு ஒரு கதையை சொல்லும்படியாக, ஒரு காரியத்தை விளங்கும்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை செய்தார். என்னென்னா, அந்த பேரனார் முந்தி கூலி வேலை செய்தவர், அதாவது சுரங்க தொழிலில் வேலை செய்தவர். அப்போ சுரங்க தொழிலில் போய் சுரங்கத்தை வெட்டி எடுத்து அந்த மண்ணுகளை கொண்டு கொட்டுகிற கூடை ஒன்று அங்கே இருந்தது, அவருடைய தூசி படிந்து போய் ஒரு கூடை. அந்த கூடையை கொடுத்து பேரனாட்ட சொன்னார், நீ தண்ணியை அள்ளி கொண்டு இந்த பாத்திரத்தில் நிற இந்த கூடையினால. சரியா? இப்போ அவருக்கும் தெரியும் இந்த கூடையால் கொண்டு வரைக்க கூடையிலேருந்து தண்ணி முழுக்க ஒழுகி போயிடும். ஆனால் அவர் ஏதோ ஒன்றை காட்ட விரும்புகிறார் என்பதற்காக அவன் அதை முயற்சி செய்தான். கொண்டு வந்து ஊற்றும் போது தண்ணி எல்லாம் வலிந்து கொஞ்சம் தான் வந்தது. அப்போ அவர் சொன்னார், 2ஆம் முறை நீ இன்னும் விரைவாக தண்ணியை கொண்டு ஊற்று அதுக்குலாண்டு, அப்போ கூட வேறும்னு சொல்லி. அப்போ அவன் கொண்டு ஊற்றுறான், அப்பயும் தண்ணி அங்கே எல்லாம் ஒழுகி போய் முடிந்தது. 3ஆம் முறையும் அப்படியே செய்ய சொன்னார். அப்போ வேந்து பேரானார் சொன்னார், இதில் பிரயோசனம் இல்லை, இதில் தண்ணியை கொண்டு வந்து சேர்க்க முடியாது, இந்த கூட ஓட்ட தான், கூட பின்னல் கூடண்டா உடையாக தான் இருக்கும், அதுக்காக தண்ணி ஓடித்தான் தீரும்ட்டு. இப்போ பேரனார் சொன்னார், இப்போ நீ கூடையே பாரு, இந்த கூடை உனக்கு நான் தரும் பொழுது எவ்வளவு தூசியும் அழுக்குமா இருந்தது, இப்போ கூடையே பாரு, அதுக்குள்ள தண்ணி நிற்கல தான், ஆனால் கூட சுத்தமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் வார்த்தையை கேட்க கேட்க படிக்க படிக்க வார்த்தை எங்களுக்கு நிற்க வேணும் என்று இல்லை, படிக்கும் போதே எங்களை நியாயம் தீர்க்கும். நாங்கள் அதை அறிந்து கொண்டு இருக்கும் போதே, வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது, பேசும்போது அவனுடைய வார்த்தையை நாங்களே எங்களை தியானித்துக் கொள்வோம், எங்களுடைய காரியங்களை. அது எங்களை சுத்திகரிக்கும். அதுதான் அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை. நான் இன்னொரு காரியத்தை பார்ப்போம், தேவனுடைய வார்த்தையை குறித்து. தேவனுடைய வார்த்தை வழிகாட்டி, எங்களுக்கு நல்ல வழியில் வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி தான் தேவனுடைய வார்த்தை. எனக்கு தெரியும், சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு என்னென்றால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் தவறான தீர்மானங்களை எடுக்கிறோம், தவறான காரியங்களை செய்கிறோம், தவறான காரியங்களை தேர்ந்தெடுத்து தவறான வழிகளில் போய் விழுந்து விடுகிறோம். அப்படியான தவறான தீர்மானங்களை எடுக்காமல் ஞானமாக எடுக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்கிறது. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து விசுவாசித்து கீழ்ப்படிவோமாக இருந்தால் அநேக விஷயங்களில் நாங்கள் ஞானமாய் செயல்பட முடியும். அநேக விஷயங்கள் நாங்கள் ஞானம் இல்லாமல் செயல்படுகிறதுக்கு காரணமே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இல்லாததால் தான். பிழையான காரியங்களை பிழையான விதத்தில் பிழையான ஆதாய நோக்கத்தோடு சில காரியங்களை நாங்கள் தப்பாக செய்து தப்பான காரியங்களை நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம். மாட்டிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் முடிக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தை அந்த நேரத்தில் எங்களுக்கு கிரியை செய்யலை, எங்களுக்கு ஒன்றுமே செய்யாதபடியா. ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களை என்ன செய்கிறதா, சுத்தப்படுத்துகிற சரியான ஒரு தீர்மானம் எடுக்க, சரியான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எங்களை நடத்தி கொண்டு சேர்க்கிறது. நான் 1வது சங்கீதத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கீத புத்தகத்திலே 1வது சங்கீதம் அங்கே எழுதப்படுகிற என்னண்டு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, எப்படி செய்யணும்? ஆலோசனையில் நடவாமலும் பாவில வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வாசிக்க முதல் நாங்கள் பிரியமாயிருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேதத்தை நாங்கள் கடைப்பிடிப்போமா இருந்தால், தியானமாக இருந்து அது இரவும் பகலும் அதுக்கு நாங்கள் பயப்பட்டு வாழ்வோமா இருந்தால் அவன் பாக்கியவானாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் சங்கீதம் சொல்கிறது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை இருக்கு. அவன் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இலை உதிராத மரம் என்று சொன்னால் ஒரு நோய் நொடியற்ற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கைன்னு நாங்கள் சொல்ல முடியும். இப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்கிறவன் வந்து நீர்க்கால ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் போல ஆசீர்வாதமாய் அவனுக்கு எந்த நேரமும் எல்லா செழிப்பும் எல்லா காரியமும் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பயந்து வாழுகிற காரியம் செய்தால் அந்த காரியம் வாய்க்கும். அதை தேவன் வெற்றியாய் மாற்றுவார். அவனுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். தேவனுடைய அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும்,
கீழ்ப்படிந்து செய்யும் போது எங்களுக்கு தெரியும் இந்த சங்கீத புத்தகத்தில் மேன்மையான சங்கீதத்தை முன்பாக நிறுத்தி வைத்திருக்கார்கள். இந்த சங்கீத புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போனாலே எல்லாம் அந்த தேவனுடைய வார்த்தையே தான் மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்போ அதுக்கு தலையங்கமாய் கொடுத்த சங்கீதமே இதைத்தான் எங்களுக்கு சொல்லுகிறது. என்னென்னா தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நெடுக கற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு நிற்காது, எங்களுக்கு மறந்து போகும் தான். ஆனால் மறந்து போக முடியாது. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட முடியாது. எவ்வளோத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை கற்றுக்கொண்டு அதை கற்க அது எங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த தேவனுடைய வார்த்தை எங்களை என்ன செய்யுமா? குத்தும், குத்தி பிரித்து எல்லாம் செய்யும். அப்போ தேவனுடைய வார்த்தை நாங்கள் கற்றுக்கொண்டு இருப்போமா இருந்தால் நாங்கள் ஒரு பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தமாக என்றால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அந்த வார்த்தை தான் எங்களை பரிசுத்தமாக்கும். இந்த பூமி அவ்வளோத்துக்கு மோசமான பூமி. யார் எங்களை வேணும்னாலும் எங்களை அசுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் மேரோட சேர்ந்து அசுத்தமாகலாம், சிந்தனைகள் அசுத்தமாகலாம், எல்லா காரியங்களும் அசுத்தமாகிறதுக்கு எவ்வளோ காரியம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு அனுதினமாக இருக்குமே இருந்தால் அது எங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இன்னொரு காரியம் பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தை விதை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்குறோம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வழியருகே விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். எங்களுக்கு இந்த கதை தெரியும், இது ஃபுல்லாக வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கே ஒரு தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், விதைக்கிற விவசாயி நல்ல விவசாயி தான், விதைக்கிற விதையின் நல்ல விதை தான். இயேசுதான் இந்த ஓமையை சொல்கிறார். இயேசுதான் விதைக்கிறார். அவர் விதைக்கும் போது அவர் விதைக்கும் போதே அநேக வார்த்தைகள் எங்கே போகுது? வழியோரமும் கற்பாரையும் முட்புதரும் கொஞ்சம் நல்ல நேரத்தில் விடுதுன்னு சொல்லி. அப்போ அந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸான விதைக்கும் போது நாங்கள் விதைக்க எங்கே விழும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன சொல்கிறேன்டா, விதை முக்கியம் இல்லை, வார்த்தை விதைக்கிற ஆள் முக்கியம் இல்லை, இந்த விதை விழுகிற நிலம்தான் முக்கியம். அங்கே எப்படியான நிலத்தில் அந்த விதை விழுகிறதுன்றதான் இங்கே முக்கியப்படுத்தப்படுகிறது. அந்த நிலம் எந்த நிலையில் இருக்குது என்று சொல்லி தான் அந்த விதையோட பலன் பின்பாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் அது விழுமா இருந்தால் அது பலனை கொடுக்கும். அந்த நிலத்தில் இருக்கிற தன்மைக்கு ஏற்ற அளவுக்கு அங்கே பலனை கொடுக்குறோம் என்று பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை நாங்கள் விதைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். முதல் விதைக்க அனுமதிக்கணும். நாங்கள் தேவனுடைய வார்த்தை விதைக்கும் போது இந்த வார்த்தையை நாங்கள் கேளாமல் கவனியாமல் இருப்போமா இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, என்ன மாற்றமும் வராது. இப்போ நாங்கள் அடிக்கடி கேட்டு தேவனுடைய வார்த்தையை வாசித்து இந்த காரியங்களை வாசிக்கும் போது அது எங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கும், எங்களை கடைசியில் ஒரு பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும். அப்போ தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல விதை என்று பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்க. 14 இரட்சணியம் என்னும் இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படுகிறது பட்டயம். இந்த எபேசியர் எங்களுக்கு தெரியும் 12ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பாப்பமா இருந்தா என்னத்தை குறித்து பேசுகிறா, என்னத்தை குறித்து பேசுகிற எபேசியர் 12ஆம் அதிகாரம் சர்வாயுத வர்க்கம். இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒவ்வொரு சர்வாயுத வர்க்கங்களிலும் சர்வ ஆயுத வர்க்கம்னு தான் சொல்லப்படுகிறது. எல்லா ஆயுதமே எங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஒரு ஆயுதம் தான் எதிர்த்து தாக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த நாங்கள் இதை சிலருக்கு வாசித்த இல்லாத இருப்பீர்கள். நாங்கள் அதனுடைய திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். 14ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாயும், எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி
அதன் பொருட்டு அதன் மிகுந்த மன பொருட்டு உறுதியோடும் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இந்த இடத்துல காணும். இதுல பவுல் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல அவர் சொல்றார், எப்படியாக ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், ஒரு யுத்தத்துக்கு போற ஒரு யுத்த வீரன் எப்படியாக ஆடைகளை அணிந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றானோ அதே மாதிரி தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் பாதுகாக்கணும். ஏன்னா எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. எங்களுடைய போராட்டம் வானமண்டலங்களின் சேலைகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் இருக்கு. ஆவிக்குரிய போராட்டம் தான் இருக்கு. அப்ப ஆவிக்குரிய போராட்டத்தை நாங்கள் ஜெயிக்க வேணும் என்று சொன்னா தேவனுடைய வார்த்தை வேணும். மாமிசத்துக்குரிய போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் போதும், பலன் இருக்கலாம், வேறு வேறு காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆவி போராட்டத்தில் நாங்கள் ஜெயிக்க வருமா இருந்தா எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வேணும். எங்களுக்கு பெரிய போராட்டம் சத்துருவோட இல்லை. முதலாவது பெரிய போராட்டம் எங்களுடைய சிந்தனையோடு தான் எங்களுக்கு போராட்டம். எங்களுடைய சிந்தனை எங்களை மாற்றும். எங்களுடைய சிந்தனையை ஜெயிக்கவே எங்களால் முடியாமல் இருக்கிறது. அப்போ எங்க நாங்கள் சத்துரு ஜெயிக்கிறது? இப்போ எங்களுடைய சிந்தனையை நாங்கள் ஜெயிக்கணும்டா அதுக்கு தேவனுடைய வார்த்தை முதல் எங்களுக்கு இருக்கணும். எங்களுடைய வார்த்தை இருக்கும் பொழுதுதான் நாங்கள் சிந்தனையை ஜெயிக்க முடியும். எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் என்னதான் செய்தாலும் எங்களுக்கு தப்பான சிந்தனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். யோசனைகள் வேறும், பலவீனங்கள் வேறும், எல்லாம் வேறும், மாறாக யோசிப்போம். ஆனால் அப்படி யோசித்த போது அதை எதிர்த்து போராட தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இருந்தா, அதுதான் இந்த இடத்துல சொல்லுறது. தேவனுடைய வார்த்தை பட்டயத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. பட்டயம் இருந்தால் தான் எதிர்த்து போடாடலாம். மற்றது எல்லாம் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கேடகம், பெல்ட்டுகள், சப்பாத்துகள் காரியங்களை சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று ஒப்பிடப்படுகிறது. எல்லாம் எங்களை பாதுகாத்து கொள்ள. ஆனால் நாங்கள் எதிர்த்து போராட வேண்டும் என்ற வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கணும். எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் உபவாசம் இருந்து வரும்பொழுது அங்கே சாத்தான் சோதிக்கிறான். சோதிக்கும் போது அவர் வார்த்தையினால தான் நாங்கள் ஜெயிக்கிறார். அப்போ வார்த்தை அவருக்குள்ள இருந்தபடியாக ஜெயித்தார். அவர் வார்த்தையானவர் மாம்சமாகி இங்கே வந்திருந்து கூட அவர் கூட வார்த்தையினால தான் ஜெயிக்கிறார் என்று சொன்னால் நாங்களும் ஜெயிக்கணுமா இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுமா இருந்தால், ஆசீர்வாதம் வாழணுமா இருந்தால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னென்று தெரிஞ்சு எங்களை மறுரூபமாக்கி கொண்டு வாழணுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு அவ்வளவு முக்கியம். எங்கள் வார்த்தையை கேட்டு 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 அதிலே நாங்கள் உருவாகும் போது தான் தேவன் எங்கள் மீது பிரியமாக இருக்கிறார். அது மட்டுமில்லை, வேதத்தை நாங்கள் இன்னொரு காரியம் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அநேக புத்தகங்கள் இருக்கிறது பூமியில். எல்லா புத்தகங்களையும் நாங்கள் வாசிக்கும் போது அது ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்கும். அந்த நோக்கத்தை அல்லது அந்த கதையே எங்களுக்கு சொல்லும். ஆனால் இந்த வேதாகம் அப்படி அல்ல. இந்த வேதாகங்களை நாங்கள் வாசிக்கும் போது அது கடந்த காலத்துக்கும் பேசும், நிகழ்காலத்துக்கும் பேசும், வருங்காலத்துக்கும் பேசும். ஏன்னா இங்கே சொல்லப்படுகிற இந்த லோகோ பற்ற எழுதின வார்த்தை உண்டு, ரேமான்னு சொல்லி எங்களோட பேசுகிற வார்த்தை வேற. நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அது பேசுகிற வார்த்தை வேற, அது எங்களுக்கு தருகிற வெளிப்பாடு வேற. அதான் வேதம் இன்றைக்கு நிலைத்து நிற்குதுன்னு சொன்னா, வேதம் எல்லாரோடையும் பேசும். ஒரே வார்த்தை எத்தனையோ பேரோட வித்தியாசமாக பேசும். அதான் இந்த வேதத்துக்கு இருக்கிற மிக முக்கியமான தன்மை. அப்ப தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, அது சத்தியம், எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தான். ஏன்னா வேதம் எல்லாரோடையும் பேசும், எல்லா நிலைமையில உள்ளவர்களோடையும் பேசும். நாங்கள் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 55:10-11 வாசிங்க. மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முள்ளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். இடத்துல தேவனுடைய வார்த்தை ஒரு இடத்துக்கு வந்தது என்றா, ஒரு காரியத்தை செய்யும்படி வந்தது என்றா, ஒரு ஆளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றா, இந்த வார்த்தை அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் திரும்பி போகாது. அந்த வார்த்தை தான் எங்களை இன்றைக்கு ஜீவனுக்குள்ள வச்சிருக்கிறது. இந்த வார்த்தை இப்படியான ஒரு விளக்கத்தை தருகிறது. இன்னொரு விதத்தில் நாங்கள் இந்த வார்த்தையை யோசிப்போமா இருந்தால், தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. இயேசு பூமியில வந்தார், பூமியில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு தான் போனார். நித்திய ஜீவனை தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை, சுதந்திரத்தை தந்துட்டு தான் போனார். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நாங்கள் மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களிலே வாக்குத்தத்தமான நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க அவர் எல்லாவற்றையும் செய்துட்டு போனார். அவர் தேவனுடைய வார்த்தை தான். அவர் வந்து பூமியிலே
என்னது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்தார் என்று கூட சொல்லலாம். நான் இங்கே விதைக்கிறேன், நீங்கள் அங்கே புசிக்கிறீர்கள். எங்களுக்கும் அதே காரியத்தை நாங்கள் எத்தனையோ விஷயங்களோட காரியத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருவருக்கு ஒரு விதத்தில் பேசும், இன்னொருக்கு இன்னொரு விதத்தில் பேசும், எங்களுடைய தேவைகளுக்கு தக்கதாக பேசும் என்று சொன்னால் அது ஜீவனுள்ள வார்த்தைகள் தான். ஆனால் நாங்கள் வருகிற நாட்களில் எவ்வளவுக்கு இசைக்கருவிகள் மற்ற காலங்களுக்கு கொடுக்கறது நல்லது, அதே அளவு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வார்த்தையை கேட்போம். வார்த்தை தான் எங்களை உருவாக்கும். ஜீவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னு, தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் நன்மையும் பரிபூர்ண சித்தமும் என்னன்னு தெரிஞ்சு எங்களை மறுரூபப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை தான். இந்த மறுரூபமாகி நாங்கள் தேவனை ஆராதிக்கும் போது தேவனுக்கு அது மகிமையான ஆராதனை, அவர் ஏற்றுக்கொள்ள, அவருக்கு அருவருப்பான ஆராதனையாக இருக்காது, அது ஒரு சத்தமாக இருக்காது. நாங்கள் பார்க்குறோம், பவுலும் சீலாவும் அங்கே பாடுகிறார்கள், எந்த இசைக்கருவியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர்கள் தனியாக ஒரு தொழுமரத்தில் கால்களை பூட்டி அதே நிலையில் ஒரு துக்கமான நிலையிலிருந்து பாடுகிறார்கள். அங்கே தேவன் அந்த பாடலை கேட்டு அங்கே ஒரு புதிய காரியத்தை செய்கிறதை பார்க்குறோம். ஆனவடியா நாங்கள் எவ்வளோத்துக்கு மியூசிக்கு அதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா, அதே அளவு தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். வார்த்தையில் வளருவோம். வார்த்தையில் வளரும் போது தான் நாங்கள் போராட முடியும், ஜெயிக்க முடியும், சத்துருவின் எல்லா காரியங்களிலிருந்து பாவத்திலிருந்து விலகி வாழ முடியும். தொடர்ந்து நாங்கள் வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து வார்த்தையில் ஜெயம் பெற்று தேவன் என்ன சித்தத்துக்காக எங்களை மீட்டெடுத்தாரோ அந்த காரியத்தை செய்து முடிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.